நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா எவ்ரி டைம் நாங்க கூடி வரும்போதெல்லாம் அதுக்கு முன்பாக எல்லாருக்கும் முன்பாக அதோட இனிஷியேட்டர் நீங்க பிரசன்ட்டா இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் முன்பாகவும் இந்த டைம்ல எங்களுக்கு காமன் ஷேரிங்க்கு அப்படி பிரசன்ட்டா இருக்கிறீங்கப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா யூ ஹாவ் அ பர்பஸ். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு நோக்கத்தோடு எங்களை செய்ய வைக்கிறீங்க. ஆகாயத்துல சிலம்பம் பண்ணவர்களா இல்லாம எல்லாவற்றையும் தெளிவாய் புரிந்து அறிந்து இதற்காக எதை செய்கிறோம் என்று தெளிவோடு எங்களை செய்ய வைக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரேயர்ஸ் கூட ஆண்டவரே ஒரு ரொட்டீனாகவும் ஒரு பெரிய ஒரு வழக்கமாகவும் அல்லாமல் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் எங்க ஆத்மாவுக்கு ஏற்ற காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, எங்களை ட்ரெயின் பண்றீங்க, எங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த கேதரிங்கை ரொம்ப வேல்யூ பண்ணி ரொம்ப ஹானர் பண்ணி வருகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது, அதாவது ஆவிக்குரிய மாற்றம், அடுத்த லெவல் மாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாய் மாறுகிறது. அதுக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா ஆண்டோட பிரசன்னத்துல இருந்து கொண்டு ஒருவரும் ஆண்டவரே நான் இருக்கிற வண்ணமா இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பிரசன்னம் என்பது எங்களுக்குள்ள சிருஷ்டிப்பின் வல்லமையோடு இருக்கிறது. அது எங்களுக்குள்ள அந்த சிருஷ்டிக்கிற காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறது. நன்மையான சகலத்தையும் எங்களுக்குள்ள அப்படியே உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நாங்கள் ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவல் அப்படியே க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், கண்டினியூஸா இது எங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நான் பிளஸ் பண்றேன். அவர்களுடைய பிரயாசங்களை நீங்க அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து ஒருத்தங்க போகும்போது எப்படி போவார்களோ அந்த மாதிரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ் லார்ட், யூ த லார்ட் ஆஃப் இன்டென்ஷன்ஸ். அவங்க இருதயத்தின் ஆழத்துல அந்த எண்ணம் தோன்றுவதற்கு முன்பாகவே இருக்கிற டீப் தாட்டையும் அறிந்திருக்கிற தேவன். அதுதான் நீங்க சொல்றீங்க, எல்லாவற்றுக்கும் மேல ஆராய்ந்து அறிகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள என்ன என்ன விஷயம் ஓடிட்டு இருக்குன்னு சில நேரங்கள்ல எங்கள் சிந்தைக்கு வரும்போது தான் எங்களுக்கு தெரியும். ஆனா அதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் என்பது எங்களுக்கு அவ்வளவு ஒரு நிச்சயம் ஆண்டவரே. எஸ் லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படிப்பட்டவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய உறுதி, ஒரு சந்தோஷம் எங்க லைஃப்ல கொடுக்குது. தேங்க்யூ ஜீசஸ், வி கிவ் யூ ஆல் த க்ளோரி. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே எங்கள் மத்தியில இருக்கிறவரை, எங்களுக்குள்ள இருக்கிறவரை நாங்க அப்படியே ஹோஸ்ட் பண்றோம். எஸ் லார்ட், ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புகிறதுக்காக நன்றி. லெட் யூர் பீஸ் டேக் ஓவர் லார்ட். உங்க ஷாலோம் அப்படியே நான் பேசுகிறேன், அது அப்படியே அவங்கள டேக் ஓவர் பண்ணட்டும். டேக் ஓவர் பண்ணட்டும் ஆண்டவரே. ரீதரமா ஷதா லஹாரதா லமாக்கர வேதர மௌஷதரமா ஓரா மஷாதா லேஹா ரீதர மேரதர பௌஷகரபே ஓரா மஷாதா லஹா ரே ரே மிலே கெரபே ஷிதிரே பௌ ஓரா மஷாதா. எப்படி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்க, அப்படியே ஹோஸ்ட் பண்ணுங்க. அமைதியா இருக்கணும் தோணுச்சுன்னா அமைதி, இட் இஸ் அக்கார்டிங் உங்களுக்கு எப்படி லீட் ஆகுதோ அப்படி. ஆனா ஆண்டவரோட பிரசன்ஸை நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ண போறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஹரதரமா கரபேஷதரமா ஓரமா ஷாதா லஹாரதா லேஹா ரீதரமா உஷதல்லா ரபேதரமோஷதரமா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில அப்படியே நீங்க அசைவாடுகிறதுக்காக நன்றி 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 அப்பா. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். உம்முடைய எல்லா வகையான ஊழியத்துக்கும் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எஸ் லார்ட், எங்களை இருதயம் சுகமாக்கப்படுகிறதா இருக்கட்டும், எங்களுக்கு நினைப்பூட்டுகிற ஊழியத்தை செய்கிறதா இருக்கட்டும், எங்களை கிராட்டிடியூட்ல நிரப்பி அதிலேயே நிரம்பி இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள எங்களை நடத்துகிறதா இருக்கட்டும், இல்ல எல்லா விதமான சுகம் எங்களுக்கு இருதயத்துல உண்டாகிறதுக்கா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் லார்ட், எல்லாவற்றுக்கும் நாங்க ஓப்பனா இருக்கிறோம் ஆண்டவரே. ரீதராமா ஷாதலா ஹோராமா ஷாகா ரேதிய லேஹ சீதியரே மேகரா பௌஷதரா பௌரதரலா ரபே ஓரா மஷாதா லஹாரா தெலே ஹசி தெரமே கேரே தெலே ஹசி கரபோ ஓரா மஷாதா லஹாரா தல். அப்படியே நீங்க வந்து ஜஸ்ட் அப்படியே அந்நிய பாஷையில் அப்படியே பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. ரீதரா மஷாதலா ஓரா மகார ஹே தெரமே கேரே ஷெதே ரெதே லெஹே ரெதே மாக்கரபே ஓரா மஷாதா லஹாரே தெரமே கேரே தெலே ஹரதர மௌஷதரபே ஓரா மஷாதலா. யாரெல்லாம் அந்நிய பாஷை நான் பேசுறது கேட்கும் போது உங்க அந்த பிரசன்ஸ் ஃபீல் பண்றீங்க? ஏன் ஐ ஃபீல் சில பேருக்கெல்லாம் வந்து அந்நிய பாஷை கேட்கும் போது நீங்க அந்த பிரசனத்தை உணர்றீங்க. அதாவது நீங்க நிரப்பப்பட்டு இருக்கிறீங்க ஆல்ரெடி. ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் டாக் இன் டங்ஸ், அப்படி சரளமா பேசாதனால நீங்க ஆவியில நிரப்பப்படல, உங்களுக்கு அந்த அட்டரன்ஸ் வரலன்னு நினைக்காதீங்க. இட் இஸ் ஆல் ஸ்மால், ஒரு சின்ன ஒரு இனிஷியேஷன் தான். பை ஃபெய்த் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அட்டரன்ஸ் நம்ம பேச ஆரம்பிக்கிறது தான். அதனால யூ ஆர் நெவர்
டு ஆண்டோட பிரசனத்துல இருந்து தூரமா அப்படி கிடையவே கிடையாது. இங்க பாருங்க, வேற ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஆவியானவர் என்னை நிரப்பி இருக்கிறார், நான் நம்புறேன். அந்த அக்கினியை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். நான் அந்நிய பாஷை பேசும்போது அது ரொம்ப அனல் மூட்டப்படுகிறது. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படியே அனல் மூட்டி எழும்பப்படுகிறது. அது ரொம்ப அந்த பிலீஃபோட அப்படி அது எனக்குள்ள அந்த பிலீஃபோட நான் பேசும்போது அது அப்படியே கேட்கிறவங்க பாருங்க, நீங்க அப்படியே அந்த பிரசனத்தை உணர்வீர்கள். ஏன் ஏன் பிகாஸ் இட் இஸ் எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் தான் அதுக்கு துவக்கமானால் அதை கேட்கும்போது பரிசுத்த ஆவியோட பிரசன்னத்தை உணர்வது ரொம்ப ரொம்ப உறுதி. அதே மாதிரிதான் நீங்க ஆவியில நிறைந்து இப்படி ஜெபிக்கும் போது ரொம்ப சப்ஸ்டன்ஸா நம்ம கண்ணு பார்க்கல, ஃபீல் பண்ணலங்கிறதுனால நம்ம மூச்சு விடாம இருக்கிறது இல்ல. நான் ஆக்சிஜனை பார்த்தா தான் மூச்சு விடுவேன் நம்ம யாரும் சொல்றது கிடையாது இல்ல. வி பிலீவ் நம்ம மூச்சு காத்து இது எனக்கு தேவை, அதனால அது பாட்டுக்கு காத்துல அது பாட்டுக்கு வருது, யாரும் ஃபில்டர் பண்றது இல்ல. கொரோனா டைம்ல எல்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஆக்சிஜன் வந்து ஒரு சிலிண்டர் வச்சு மூந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் நம்ம சாதாரண மூச்சு விட்டவங்க எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம் இல்ல. இதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயமா நம்ம சாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருக்கோமே. ஏன் இப்போ அதை பத்தின அவேர்னஸ் அப்ப வந்துச்சு. ஆனா இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு நீங்க அதை மாதிரி நினைங்க. பரிசுத்தாவியனோட பிரசன்னம் என்பதும் அப்படியே அந்நிய பாஷையில அப்படியே நிரம்பி ஜெபிக்கிறது என்பதும் நம்ம சப்ஸ்டன்ஸா ஃபீல் பண்ணாத வரைக்கும் அது இல்லையோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் பிலீவ். ஆக்சிஜன் எவ்வளவு உண்மையோ, அதனாலதான் நம்ம உயிர் வாழ்வது எவ்வளவு உண்மையோ, அந்த பிசிக்கல் உடம்புக்குள்ள நம்ம இருப்பது உண்மையோ, அதை காட்டிலும் ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவரோட ஒன்றாய் இருக்கிற அனுபவத்துல இந்த பரிசுத்த ஆவியில பரிசுத்த ஆவியானவர் பர்சனலா அப்படி ஒரு பர்சனாலிட்டியா நமக்குள்ள இருப்பது அவ்வளவு உறுதி. அவ்வளவு உறுதி. யாருமே ஏன் நம்ம வந்து சிந்தைக்கு சொல்லுங்க. சில நேரத்துல அப்படியே இல்லையோ, ஆண்டவர் என் கூட இல்லையோ அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் வருது இல்ல, சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அப்ப சிந்தைக்கு சொல்லுங்க, நான் எவ்வளவு அறிவீனமா இருந்தால் நான் இப்படி யோசிப்பேன். அறிவீனமா இருந்தா நீங்க எங்க கூட இல்லைன்னு நான் நினைப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அதையே ஒரு பிரேயரா மாத்திருங்க. ஓகே சார், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் இன்டென்ஷனலா அவரோட கான்சியஸ்னஸ்குள்ள அப்படி திரும்பும் போது அவர் அப்படியே வியாபித்து வருகிறார். அப்படியே நமக்குள்ள அந்த பிரசன்னத்தை அப்படியே ஊற்றுகிறார். நம்ம அந்நிய பாஷையில பேசும்போது அப்படியே அந்த வல்லமை நம்மளை நிரப்புகிறது. நம்மளை அப்படியே நம்மளை நிரப்பி வெளியேறுது. அப்படியே வெளியே வெளியே அப்படியே அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அப்படி மாத்துது. ஏன்? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் நம்புறேன்ப்பா. ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ ட்ரஸ்ட் இன் யுவர் அனாயிண்டிங். ஐ ட்ரஸ்ட் இன் யுவர் ஸ்பிரிட். உங்க பிரசனத்தை நான் நம்புகிறேன். ஜஸ்ட் பிகாஸ் ஐ டென்ட் ஃபீல் இமீடியட்லி, நீங்க என் கூட இல்லைன்னு நான் நினைப்பது மதியினம் ஆண்டவரே. என்ன அதுல இருந்து நீங்க என்ன தூக்கி எடுங்க. சொல்லுங்க, எஸ்ப்பா தேங்க்யூ லார்ட். ஜஸ்ட் பிகாஸ் ஐ டோன்ட் ஃபீல் இமீடியட்லி, இந்த பிரசனத்தை நான் உணரல, அந்த அபிஷேகத்தை நான் உணரலங்கிறதுக்காக நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், நீங்க தான் எனக்கு சத்தியம். ஆவியானவர் எனக்குள்ள அப்படியே கலந்து இருக்கிறீங்க, ஆவியோடு அப்படியே ஒன்றாய் இருக்கிறீங்கிறதையே நான் இல்லைன்னு நினைக்க வைக்கிறது எவ்வளவு ஒரு வஞ்சனை. எஸ்ப்பா, ஜஸ்ட் லிஃப்ட் மீ அவுட் ஆஃப் திஸ் லை. அந்த பொய்யில இருந்து என்னை விடுதலையாக்குங்க. ஸ்பிரிட் ஆஃப் லை வெளியேறுன்னு சொல்லி கமாண்ட் பண்ணுங்க பாப்போம். Rida mashada lahara da lekara bosha daramo ora mashada lahara da lemera bora daramakara besha daramakara be ora mashada lahare direme lama வரதிய நம்பி நிற்கலங்க. ஏன்? நாட் பை மைட், நாட் பை பவர். பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, அவருடைய ஆவினாலே ஆகும் அப்படிங்கிறதையே நம்பி நாம நிற்கிறோம். நம்ம படிப்பு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு தெரிஞ்ச சர்வ டேலண்ட் எல்லாம், இதெல்லாம் வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? கூட்டி கொடுத்த விஷயம். ஆனால் நம்ம ஒன்றையே ஒன்று நம்பி நம்ம வாழ்க்கையை நகர்த்துகிறோம் என்றால் அது பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும் அவர் நம்ம மீது வைத்திருக்கிற அபிஷேகமும் அவர் நம்மளை நிரப்பி வச்சிருக்கிற ஞானத்தினாலையும் கவுன்சில்னாலையும் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நகருகிறது. மீதி எல்லாம் ஆடட் தான். மீதி எல்லாம் ஆடட். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதை எங்களை அங்கீகரிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், we acknowledge that. ரீஹா ரீத ரமாஷத லேஹ ரதி ஓரா மஷாதா லஹாரத லேஹா ரீத ரிமேகே ரெபேஷதரமோ ஓரா மஷாதா லஹாரத லேஹா ரீத ரிமேகே ரெபேஷதரமோ ஓரா மஷாதா லஹாரத லேஹா ரீத ரிமேக ரபௌஷதரமா. நீங்க ஒரு முடிவெடுங்க. ஒருவேளை அந்நிய பாஷை பேசாம இருக்கிறீங்கன்னா, ஐ கண்டினியூ இந்த ப்ரேயர். நான் தொடர்ந்து இந்த ஜெபத்துல பங்கெடுப்பேன். நீங்க ஒரு முடிவெடுங்க. உங்க எஃபர்ட்டை நீங்க போடுங்க. ஏன்? பி கண்டினியூஸ்லி ரப்ட். அப்படியே அந்த அபிஷேகத்துல இருக்கிற கூட்டத்தோட ரப் ஆயிட்டே இருக்கும்போது நம்மை மீறி ஆண்டவர் அந்த தாகம் பெருக 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 பாருங்க. ஒன் ஃபைன் டைம் அப்படியே நீங்க அதை ரிசீவ் பண்ணுவீங்க. பயங்கரமான ஆவியானோட ஃப்ளோக்குள்ள நீங்க போவீங்க. ஏன்? சோ அதனால நெவர் நெவர் பி என்ன சொல்றது, ஐயோ அப்படி எனக்கு இல்லையே அப்படிங்கிற சோர்வே யாருக்கும் இருக்க வேணாம். ஏன்?
Thank you, Jesus. Rida Rama Shadala. Ora Mashada Leha Ride Reme Leke Rede Ramaushada Reka Rabaushada Reda Lama. Ora Mashada Lahara da Lema Rabaushada Ba. I command the anointing. ஒருத்தருக்குள்ள ஆவியானவர் வல்லமையா தான் இருக்கிறீங்க. யாருக்குள்ள பலவீனரான இங்க இல்ல ஆண்டவரே. இங்க கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இருக்கிறீங்க. வல்லமை குறைந்தவராய் அல்ல. ஒருத்தருக்கு ஒரு அளவு, இன்னொருத்தருக்கு இன்னொரு அளவு என்பது அல்ல. நாங்கள் எவ்வளவு இடம் கொடுக்கிறோமோ, எவ்வளவு உங்களுக்கு அவேரா நாங்க மாறுகிறோமோ, உண்மை குறித்த என் தியானத்துல நிரம்பி இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவனுடைய அபிஷேகம் எங்களை நடத்த முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ரீஹா ரீதரா மாஷதா லேகரபோ ஓரா மஷாதா லஹாராத லேஹா ரீதர மௌஷத ரெபீர பௌரதர மாக்கரபே ஓரா மஷாதா லேஹா ரீதிரே மிரே பலேக்கரே மெஷேதி ரெபீர பௌரதர மாக்கரபே ஷதரமா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தருடைய சிந்தையிலையும் அப்படி ஒரு தெளிவை நீங்க அப்படியே கொடுக்கறதுக்காக நன்றி ஆண்டவரே. எஸ் லார்ட், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஒருவேளை அறியாமை நிமித்தம் புரியாததுனால if they caught up in few things, ஆண்டவரே இன்னைக்கு அதெல்லாம் தெளிவாகட்டும், ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி உண்டாகட்டும் சொல்லி நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா. எதற்காக இது நடக்குது என்று தெரியாம இருக்கிறதுக்கெல்லாம் கேள்விக்கெல்லாம் பதிலாய் நீங்க அப்படியே இன்னைக்கு இறங்கி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நிறைய பேருக்கு தாட்ல ஒரு கண்ட்ரோலே இல்ல, ஓவர் திங்கிங், எதை பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், என் கண்ட்ரோலே இல்லாம எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, நானே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சில இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நினைக்க வேணாம்னு நினைக்கிறீங்க, ஆனா நினைக்கிறீங்க. அந்த தாட் என்ன யாரோ நடத்துற மாதிரி ஒரு ஃபீல் அப்படி உங்களுக்கு இருக்கு. நானே இல்ல, ஏதோ ஒரு என்னை நடத்துற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். தாட்ல வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் தாட், ஒரு மாதிரி ஒரு முடிச்சு போட்டப்பல மைண்ட் அப்படி இருக்குது. அது மாதிரிலாம் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா யூ ஃப்ரீ டுடே. ஓகே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பயங்கரமா விடுதலை செய்கிறார். அந்த மனதின் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. எல்லா சோர்வின் ஆவிகள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால. எஸ், யூ ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். தேவனுடைய பிரசனத்துல வந்து யாருமே அப்படி இருக்க முடியாது. புத்தி கெட்டாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுறாரு ஆண்டவர். பிகாஸ் உங்களுக்கே தெரியாது நீங்க எப்படி ஃப்ரீ ஆனீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சமாதானம் உங்களை நிரப்பும். எஸ், அந்த கிளாரிட்டி இன் மைண்ட் வில் இஸ் அ கிஃப்ட். பரிசுத்த ஆவியா நம்மளை நிரப்பும் போது முதல்ல பாத்தீங்கன்னா ஏன் ஹிஸ் கிளியரிங், அப்படியே நம்ம அன்புல நிரப்புறாராம், பலத்துல நிரப்புறாராம். அடுத்து தெளிவா சொல்லியிருக்கு, தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர்னா நமக்குள்ள அந்த சிந்தையில ஒரு பெரிய கிளாரிட்டி, அதையும் ஆவியானவர் கொடுக்கிறார். அதையும் ஆவியான நமக்குள்ள அப்படியே கிரியேட் பண்றார். நம்ம எப்போது குழம்பி கொண்டிருக்கிறவர்கள, நான் ஒரு குழப்பவாதி, நம்ம அடையாளம் கிடையாது. ஐ திங்க் நான் வந்து இதுல இருந்து ஏன்னா ஒண்ணுமே இல்லாததுல இருந்து இப்ப எது எடுக்கிறவங்க அப்படின்னு இங்க ஒரு வேலை யாராவது உங்களை சொல்லியிருந்தாங்கன்னா யூ ஆர் நாட் தட். நீங்க தெளிவானவர்கள், ரொம்ப தெளிவான சிந்தனை உள்ளவர்கள். ஆண்டவர் அப்படிதான் உங்களை பார்க்கிறார், அப்படிதான் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அதனால நீங்க அதை அக்செப்ட் பண்ணும். நாமளே வந்து ஐயோ நான் ஒண்ணுமே இல்லாத பெருசா எடுத்துருவேன், நான் ரொம்ப பயப்படுவேன், நான் ரொம்ப ஒரு ரொம்ப சென்சிட்டிவ், நான் வந்து கொஞ்சம் வந்து கூச்ச சுபாவம், இதெல்லாம் வெளியேறுவதாக, இந்த பிலீஃப் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எஸ் லார்ட், அது எல்லாம் வெளியேறட்டும். யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு, யார் உங்களுக்கு சொன்னா? ஏன் நம்மளே நம்மளை பத்தி ஆராய்ந்து அறிந்தது கிடையாது. யாராவது சொல்லியிருப்பாங்க சின்ன வயசுல, அது பேசவே பேசாது அப்படி சொல்லுவாங்க. என்ன வந்து அப்படி சொல்லுவாங்க, சுமிதா வந்து யார்ட்டையுமே பேசாது, ரொம்ப அமைதி அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் நானா ஒரு டைம்ல அப்புறம் யோசிச்சு பாக்குறேன், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப அமைதியான, யார்ட்டையும் பேச மாட்டேன் நான் போல இருக்குன்னு அப்படி கேட்டதை வச்சே நான் யார்ட்டையும் பேசாம இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வாயை திறந்தா மூடுறதே இல்லை. ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அபிஷேகம் கொடுத்து என்ன வேற ஆளா மாத்திட்டாரு. வேற ஆள்னா ஒரிஜினல் டிசைன்ல மாத்திட்டாரு. என்னை படைத்ததே வந்து நான் நல்ல ஆரோக்கியமா எல்லாத்தையும் பேசி சகஜமா பழகி அன்பை பகிர்ந்து ஆண்டோட ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா வாய் திறந்து பேசணுங்கிறது ஆண்டோட பிளான். ஆனா நடுவுல வந்த சஜஷன்ஸ்னால என்னோட பர்சனாலிட்டி என்ன ஆயிடுச்சு, வேற மாதிரி அப்படி உள்ள ஆமா உள்ள போய் உட்காந்துருக்கோம்ல அந்த மாதிரி வளர்ந்து வந்தாலும், அபிஷேகம் கிடைத்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஐயையோ அது நான் இல்லையே அது வேற ஆளு, ஆண்டவர் எனக்குள்ள வந்து என்ன பண்ணாரு, என்னோட ஒரிஜினல் நேச்சர், நான் உன்னை இப்படித்தான் வச்சிருக்கிறேன், நான் உன்னை இப்படித்தான் பாக்குறேன், உன்னால எல்லாரு கூடயும் சகஜமா பழக முடியும், பேச முடியும், கூச்ச சுபாவம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, யூ வெரி போல்ட், யூ கேன் டாக், மற்றவர்கள் லைஃப் மாறுகிற விதமாய் நீங்க வந்து அப்படி இருக்க முடியும் அப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவர் எனக்கு என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணி அந்த ஷெல்லை உடைச்சு என்னை வெளியே கொண்டு வந்தார். ஏன் அப்படி யாராவது நீங்க கனெக்ட் ஆயிருப்பீங்களா, உங்களை நீங்க அப்படி வேற மாதிரி யாராவது சொன்னதுனால நீங்க அப்படின்னு நினைச்சு வந்தீங்கன்னா வந்துட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு சொல்லுகிறேன், தேவன் நம்மை குறித்து செய்ய சொல்ற காரியம் தான் நம்ம.
ஏன் வேற எதுவுமே நம்ம கிடையாது. ஆண்டவர் நம்மள சொல்றாரு அப்படியே குமாரன் குமாரத்திங்கிறாரு, பழுதொல்லும் இல்லைன்றாரு, என்னுடைய ராஜாத்திங்கிறாரு. உன் வாயிலிருந்து அப்படியே ஒரு ஒரு வார்த்தையும் அப்படியே வராதான்னு ஏங்குவாங்க எல்லாரும். இந்த ஞானம் விளங்கு தன் வாயை திறக்கிறாள் இருக்கு, அதுதான் நான் அப்படி சொல்லி என்ன பண்ணோம் நாம. நம்மளா நினைச்சுக்கிறது இல்லை, அதுதான் சத்தியம். நம்ம அப்படி சொல்ல சொல்ல நம்ம வாயிலிருந்து ஞானமான வார்த்தைகள் வெளியே வரும். ஏசப்பா சொன்ன மாதிரி தன் வாயை திறந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை பத்தி எழுதியிருக்கு. அது மாதிரி நம்ம வாயை திறந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எதுல இருக்கிறவங்க ஏங்கி கேட்கிற நாட்களையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்மளை அப்படிதான் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அதனால எந்த விதமான லேபிள்ஸோட நீங்க ஒரு வேலை யாராவது சொன்னதுனால சின்ன வயசுல இருந்து நீ மக்கு, இல்ல உனக்கு வந்து எதுவும் வராது, ஒரு காரியத்தை ஒழுங்கா செய்றியா நீ, இப்படி எல்லாம் யாராவது சொல்லியிருந்தா கூட அது பெரிய ஒரு பாதிப்பா மனசுக்குள்ள இருக்குமா. உம் நமக்கு தெரியறது இல்ல. அப்ப யாரு எப்ப சொன்னானே நமக்கு தெரியாது, ஆனா பதியறது பதிஞ்சிருக்கும் நமக்குள்ள. உம் அதனால அதுல இருந்தெல்லாம் ஆண்டு நம்மள வெளியே வெளியே கொண்டு வராரு. நம்மள வந்து ரொம்ப அவரோட ஒரிஜினல் நேச்சருக்குள்ள, நம்மள முழுமைத்தன்மையில, நம்மளோட யூனிக்னஸ்ல, தனித்துவத்துல நம்மள ஆண்டருக்கு வெளியே கொண்டு வரார். ஏன் பிளஸ் யூ ஆல், பிளஸ் யூ ஆல் கேட்டதுக்கு கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஆண்டர் பேசுறாரு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புகிறேன். உம் சரி, இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் ஒரு ஆஹ் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சேன். சரி, நம்ம எல்லாருமே நான் நேத்து சொன்னேன், நம்ம வந்து தூங்குறதை தவிர மத்த நேரம் எல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? தூங்குறதை தவிர என்ன பண்றோம் மத்த நேரம்? என்ன பண்றோம்? எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு, எண்ணத்தை மட்டும் நிறுத்த முடியல, அது பாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஞாபகம் இருக்கு. அப்போ ஓகே, இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது? சாட்ல போட முடிஞ்சவங்க போடுங்க பார்ப்போம். பார்ப்போம் எப்படி எங்க இருந்து வருதுன்னு. ஆமா இல்ல, இவ்வளவு நாள் யோசிக்கவே இல்லையேன்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஆமா இல்ல, நம்ம நினைக்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்ப எண்ணங்கள் வருது இல்ல, வருது. சுவிதா சிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது நான் கேட்கிற விஷயத்த வச்சு வருது. நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்கல்ல, அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது சில எண்ணங்கள் ஓடுதுல, அதோட ரூட் எங்க? அதோட ரா மெட்டீரியல் எங்க? மனதில். ஃப்ரம் மைண்டா? ஓகே, ஓகே. மைண்ட் எங்க இருக்கு? இத ரைட் நான் சொல்லல, பட் மைண்ட் எங்க இருக்கு? மைண்ட்ல என்ன இருக்கு? எஸ்சிஎம்மா? அது என்னது இது எஸ்சிஎம்? இல்லையே. ஓகே, ஆத்மா, பாடி, சப்கான்சியஸ் மைண்ட். ரொம்ப டீப்பா போயிட்டீங்க. அடுத்து எஸ்சி, ஓ சப்கான்சியஸ் மைண்ட் எஸ்சிஎம் போட்டீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். ஓகே. ம் ஓகே, 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 ஓகே. நீங்க வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்ல ஸ்பிரிட் சோல் பாடின்னு சொல்லிட்டு. சோல்ல வந்து என்ன இருக்கு? நம்ம எமோஷன்ஸ் இருக்குது, டெசிஷன் மேக்கிங் இருக்கு, வில் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனால் இதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் தேவைல்ல, சும்மா வராதுல. ஹார்ட், ஸ்பிரிட், ஆ அதெல்லாம் சரி, கரெக்ட். இதெல்லாம் வந்து எப்படின்னா அதை யூஸ் பண்ணுது எண்ணங்கள். ஆனா எண்ணங்கள் உருவாகிறதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் இருக்கணும்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சாம்பார் செய்றீங்க, சாம்பார் இருக்கு, ஆனா சாம்பாருக்கு ரா மெட்டீரியல் என்ன சொல்லுங்க பார்ப்போம். சாம்பார் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? ப்ளீஸ் புட் த ரா மெட்டீரியல்ஸ். தால், பருப்பு. ஓகே, பருப்பு மட்டும் வச்சு செஞ்சிருவீங்களாப்பா? வேற வெஜிடபிள்ஸ். ம் ஓகே, போடுங்க போடுங்க, கமான். ஆனியன், டொமேட்டோ, ஸ்பைசஸ். ஓகே, அடுப்பு, அது அப்புறம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அடுப்பு பத்த வைக்கலாம். இப்படி அடுத்து 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 சால்ட், மசாலா, வாட்டர், ஆ சால்ட், டேமரட், புளி, வெசல்ஸ், அட சூப்பர், தண்ணி, ஓகே, ஆயில், வாட்டர் போட்டீங்க. ஓகே, இதெல்லாம் வச்சு நம்ம சாம்பார் செய்கிறோம். உப்பு, ஸ்பூன், கலக்கணும், டேஸ்ட் பண்ணோம், கரெக்ட். ஜீரா, ஜீரகம் போடுறோம். ஓகே, அவங்க ஸ்பைசஸ் மசாலா எல்லாம் போட்டாங்க. ஃபயர், ஓகே போட்டாங்க. புளி, எந்த புளி சிஸ்டர்? காட்டு புளியா? ம் ஓகே. சோ இது எதுக்கு நான் இப்போ கேட்டேன்னா, மஞ்சள், மசாலான்னு போட்டாங்க ஒருத்தங்க, நீங்க அழகா மஞ்சள் போட்டீங்க. ஓகே, இப்போ ஒரு சாம்பார் அப்படின்றதுக்கு இத்தனை ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. அப்போ எண்ணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் இருந்தா தானே ஒரு எண்ணம் வரும். அது நீங்க எங்க வருதுங்கிறது சொல்றீங்க, புரியுதுங்களா? எந்த இடத்துல நம்ம அந்த எண்ணங்கள் தெரியுதுங்கிறது நீங்க சொல்றீங்க கரெக்டா. சோலு, ஹார்ட் அப்படிங்கிறீங்க. அந்த எண்ணம் உருவாவதற்கு
ரீசனா இருக்கிற விஷயங்கள், ரா மெட்டீரியல் என்னது அப்படின்னு சொல்லவா? குட் ட்ரை. கோரியாண்டர் லீவ்ஸ். ஆமா, எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில அந்த கொத்தமல்லி போட்டா ஒரு சூப்பர் மனம் கும்முன்னு வரும். சூப்பர். இப்ப சாந்தி வந்து சமையல்ல தேறிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மிஸ் பண்ணதை போட்ட சூப்பர். சாந்தி டேனியல். ஓகே. நாலேஜ் அப்படி போட்டிருக்காங்க. ஓகே. கீ, நெய். மனத்துக்கு மேல மனம், நெய் விட்டா இன்னும் நல்ல மனமா இருக்கும். ஓகே. இப்ப அந்த மைண்ட் செட்லயே பாருங்க, ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படும் போது ஒரு எண்ணெய் வர்றதுக்கு மட்டும் எங்க இருந்து வருது நம்ம யோசிச்சிருக்கோமா? எதுல இருந்து வருது, எப்படி அது வருது அப்படின்னு. அஹ்? சரி, ரைஸ் யார இப்ப அது? ஸ்டெல்லா ஜோசப். ஓகே, இவ்வளவு சாம்பாரை செஞ்சுட்டு சாம்பாரை குடிக்க முடியாது, கூட ரைஸ் இருந்தாதான் சாப்பிட முடியும். சூப்பர்மா, சூப்பர். மூளை. கடுகு தாளிப்பு, கடைசியா தாளிச்சு விடணும். ஓகே. சரி, ஓகே. இப்ப சாம்பாரை மறந்துருங்க. இப்ப அந்த கான்செப்டை மட்டும் எடுத்துக்கோங்க. தாட் வந்து, இப்ப நீங்க நான் சொல்றத வந்து நீங்க அப்படியே மைண்ட்ல தெளிவா பதிய வச்சுக்கணும். ஒரு எண்ணம் நமக்குள்ள அப்படி சும்மா உட்கார்ந்துருக்கேன் ஏதோ வருது. நிறைய நேரம் நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது, நமக்கு தெரியாது இல்ல, சொல்லி கொடுத்தா தானே தெரியும், நம்ம கேள்விப்பட்டதும் கிடையாது. சில நேரத்துல எப்படி தோணும்னா, எங்க இருந்தோ வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். சில நேரத்துல எனக்கு வந்து அதுவா வருது, தானா வருது அப்படின்னு நினைப்போம். உம் ஆனா இது சம்மந்தமே இல்லையப்பா, இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை, ஆனா அந்த எண்ணம் வருது, அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது அப்படின்னு யோசிப்போம். உம் இல்ல, நீங்க நிறைய பேர் போட்ட மாதிரி ஆத்துமா, பிரெயின், ஹார்ட் அப்படியெல்லாம் கூட நம்ம நம்பி வச்சிருப்போம். நானும் அப்படிதான் நினைச்சு வச்சுட்டு இருந்தேன். உம் ஆனா இதுல வந்து ரொம்ப தெளிவா ஒண்ணு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ரூட் இருக்குது, ரா மெட்டீரியல் இருக்கு, அதிலிருந்து மட்டும்தான் எண்ணங்கள் பிறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? நம்முடைய நம்பிக்கைகள். நம்பிக்கைகள்லாம் பிலீஃப். நம்ம எதை நம்பி வச்சிருக்கிறோமோ அது ஒரு ரா மெட்டீரியல். நமக்குள்ள சின்ன வயசுல இருந்து உருவான நம்பிக்கைகள் இருக்கும்ல. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு சில நம்பிக்கைகளுக்குள்ள வந்துட்டோம், சரிங்களா? ஆண்டவரோட புதிய சிருஷ்டி நானு, அவரோட நான் ஒன்றா இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, என்ன அவர் பழுது இல்லாம பாக்குறாரு, நான் நீதிமான், நான் வந்து ஒரு சுதந்திரவாளி, அவரோட இன்ஹெரிட்டன்ஸை நான் அனுபவிக்க வந்திருக்கேன், நான் வந்து ரிச் இப்படின்னு சொல்லி புதிய அடையாளங்களை, பிலீஃபை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், சேஞ்ச் த வே யூ திங்க், ரிப்பெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கூட பேசுறாரு, வேற மாதிரி மாத்தி யோசிக்க சொல்றாரு. ஆனால் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்து இந்த நம்பிக்கை, என்னமா இருந்தது நமக்கு நம்பிக்கை எல்லாம் சொல்லுங்க பாப்போம். சின்ன வயசுல இருந்து அது ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நீங்க சாதாரணமா யோசிச்சீங்கன்னா, பிலீஃப்னா என்னன்னா நம்ம எதையும் நம்பிட்டு வந்தோங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒல்லியா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்பிக்கையாவே மாறிடுச்சு எனக்கு சின்ன வயசுல. ஓ, நான் ரொம்ப ஒல்லி போல இருக்கு, பார்க்கவே ரொம்ப ஒல்லியா இருக்கு பாருங்க பிள்ளை அப்படின்னா, நம்ம ஒல்லியா இருக்கும், இது ஒரு நம்பிக்கை. நம்ம இதெல்லாம் ஒரு விஷயமாவே நம்ம தெரியாது சின்ன பிள்ளைங்கள, இது ஒரு நம்பிக்கையா இருக்கும். அப்புறம் சில பேர் வந்து ஹம், ஆஹ் இந்த காலத்துல பாருங்க ஜனங்க எப்படி இருக்காங்க, ரொம்ப மாறிக்கிட்டே இருக்கு, ரொம்ப சுயநலமா இருக்காங்க, கடைசி காலம் போல இருக்கு. இது வந்து நம்ம சாதாரண ஒரு வார்த்தையா கேட்கிறோம், ஆனா இது ஒரு நம்பிக்கையா நமக்குள்ள பதிந்திருக்க முடியும். உம் இன்னொன்னு, வாழ்க்கையே ஒரு போராட்டம், இப்படி எல்லாம் யோசிக்கிறோம்ல, லைஃபே வந்து ஒரு போராட்டமா தான்பா இருக்கு. அப்படி யாரெல்லாம் யோசிச்சிருக்கிறீங்க? இதெல்லாம் நம்பிக்கைகள் நம்ம நினைச்சது கிடையாது, இதெல்லாம் நம்மள மீறி நம்பிக்கை. ஸ்ட்ரெஸ் வந்து நார்மல். இந்த காலத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து நார்மல், யாருக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லாம எல்லாம் இருக்க முடியாது, ரொம்ப நார்மல். இல்ல சின்ன வயசுல யாராவது உங்களை சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோ, குண்டு பூசணிக்கா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கோடு கோடு இருந்தது, அது நமக்கே தெரியாது, நம்மள மீறி அது நம்பிக்கையாய் பதிஞ்சிருக்குமா? நான் சொல்றது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும், நான் சொல்ற விஷயங்களை அப்படியே கவனிச்சிட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். கொஞ்சம் கலர் கருப்பா இருக்கும் போது கருவாச்சி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருவாச்சி, கருப்பி, இப்படி யாராவது நம்மளை கூப்பிட்டு இருந்தாலோ அதுவே வந்து என்னன்னா ஒரு பெரிய நம்பிக்கையா நமக்குள்ள பதிஞ்சிருக்கும், அது நமக்கு தெரியவே தெரியாது. நம்பிக்கைன்னா இந்த பிலீஃப், ஒரு ஒரு விஷயத்த நம்ம நம்புறது. சில நேரத்துல சரியான முட்டாள் நீ, நீ எல்லாம் எதை தான் ஒழுங்கா செஞ்சிருக்க அப்படின்னு யாராவது சொல்லி இருக்கிற விஷயம் கூட என்னால் எதையும் ஒழுங்கா செய்ய முடியாதுங்கிற நம்பிக்கையா நமக்குள்ள பதிந்திருக்க முடியுமா? நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்லிட்டு இருக்கிறது புரியுதா? நான் ஃபாஸ்டா எதுவும் போறேன்னா? நான் ஏன் இதை சொல்றேன்னா, நமக்கு வர எண்ணங்கள் வந்து அது ரூட் எடுத்து வர்றது சாதாரண கிடையாது. நம்ம இது வரைக்கும் ரூட்டே பிடிக்கிறோம் நம்ம, புரியுதுங்களா? ரூட்லயே போய் சரி பண்றதுக்கு தான் இப்ப ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, உம் சொல்லி கொடுக்குறாரு. சோ இது மாதிரி உங்களை எதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் அப்படியே மாசம் போட்டு பாருங்க பாப்போம்.
சில விஷயம் பாசிட்டிவா கூட இருக்கலாம். ஏய் நீ சூப்பரா பண்றப்பா, நீ நல்லா பண்ற. அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களும் நம்பிக்கையா மாறி நமக்குள்ள ஒரு கான்பிடன்ஸை கொடுத்துருக்கலாம். பல நேரங்கள்ல நெகட்டிவான விஷயங்களை பேசும்போது நமக்குள்ள வந்து மூஞ்ச பாரு அப்படி யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அழகு இல்ல அப்படிங்கிறது பதிஞ்சிருக்கும் பிலீஃபா. என்னையா அப்படி சொன்னாங்க, சின்ன வயசுல நமக்கு விளக்கம் கொடுக்க தெரியாது, அந்த உணர்வு மட்டுமே பதிந்திருக்கும். புரியுதுங்களா? இப்ப இதெல்லாம் என்னன்னா ஒரு பானை மாதிரி நினைச்சுக்கோங்க. அது அது ஒரு உள்ளுக்குள்ள நமக்கு அப்படியே ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். அது ஒரு பிலீஃபா இருக்கும். சோ இது ஒரு ரூட். நம்ம நம்பி இருக்கிற விஷயங்களில் இருந்து எண்ணங்கள் வெளியே வருகிறது ஃபர்ஸ்ட் திங். ஓகே. சில நேரத்துல அந்த பழமொழி எல்லாம் கூட இருக்கும். பணம் என்ன மரத்துல காய்க்குதா? அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. அப்ப பக்கத்துல யாராவது கார்ல போனவங்க எல்லாம் கார்ல போறாங்க, நம்மளால கார்ல வாங்க முடியுமா அப்படின்னு நம்ம அப்பா அம்மா பேசின விஷயத்த நமக்கு பதிஞ்சிருந்தா கூட நம்மளால எல்லாம் சில விஷயங்கள் முடியாது அப்படிங்கிறது கூட பதிவாய் மாறி இருக்கலாம். புரியுதுங்களா? இங்க பாரு, நம்மளால இதுதான் முடியும், இன்னொருத்தவங்க வீட்டுல இருக்கிறதுனால நம்மளால அதெல்லாம் செய்யணும் நீ எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தைகிட்ட. அந்த குழந்தைக்கு அந்த லிமிட்டேஷன் புரியுதுங்களா? நம்மளால அது முடியாது, நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு நெகட்டிவாவும் யோசிக்கும் குழந்தை. சில குழந்தைகள் இல்ல ஏன் அப்படி, நான் பெருசானா நிறைய சம்பாதிச்சு பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு சில குழந்தைகள் அவுட் ஆஃப் பவுண்டரி யோசிக்கிற குழந்தைங்களுக்கு அது நம்பிக்கையும் மாறி இருக்கும். ஆனா மோஸ்ட்லி நெகட்டிவாய் சொல்லப்படுகிற சஜஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, ஒரு நெகட்டிவான ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை நமக்குள்ள ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்து விட்டு இருக்கிறது. இப்ப நம்ம அதை நோண்டும் போதுதான் நமக்கு தெரியும். இவ்வளவு நாள் அதை பத்தி யோசிச்சு கூட இருக்க மாட்டோம். புரியுதுங்களா? இப்ப ரட்சிக்கப்படும் போது சில விஷயங்களை நம்ம நம்பி ஆண்டவர் சொல்லி கொடுத்த விஷயத்த வச்சு நம்மள மீறிய மாறிட்டு இருக்கு, நமக்கே தெரியாது. நம்ம ஒண்ணு எடுத்து பார்க்கணும்னு இல்ல, ஆனா நிறைய விஷயங்களை நம்ம சத்தியத்தின் மூலமாக அப்படியே மாத்திக்கிறோம். இதுதான் மாறுதலே தெரியாத அளவுக்கு நிறைய விஷயங்களை நமக்குள்ள ஆவியானவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதனால அதை பத்தி பெருசா யோசிக்கிறது இல்ல. ஆனா நம்ம எண்ணங்கள் எங்க இருந்து வருதுங்கிற ரூட்டை புடிச்சிட்டோம்னா அது வரும்போதே அதை என்ன பண்ணலாம் நசுக்கி விடலாம். அதை என்ன பண்ணலாம், ஏய் இந்த பிலீஃப்ல இருந்து நீ வரையா, இதுக்கு மாத்தி யோசி, இதுக்கு என்ன பிலீஃப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், டபால் நம்ம மாத்தி யோசிப்போம். இன்னொரு விஷயம், கண்டென்ட். கண்டென்ட்னா என்னன்னா, எதை நாம் பார்க்கிறோம். சின்ன வயசுல இருந்து எதை பார்த்தோம், எதை கேட்டோம், எதை உணர்ந்தோம், எந்த நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸோ நியூஸ்ல வாசிச்சதோ இங்க அங்குமா கேள்விப்பட்ட செய்திகள், இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நமக்கு நம்ம வளர்ந்து வந்த டைம்லலாம் இன்ஃபர்மேஷன் கம்மி தான். ஆனா இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பயங்கர பம்பார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது, இதெல்லாம் ஒரு பானை வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லா இருக்கு. ஸோ ரெண்டாவது என்னது, கண்டென்ட். எதை கேட்கிறோம், எதை பார்க்கிறோம், எதை உணர்கிறோம், எதை நியூஸ்ல கேட்கிறோம், எதை டாக்குமெண்ட்ரியா பாக்குறோம், சினிமால பாக்குறோம், நாடகம் பாக்குறோம், இல்ல யாராவது சொல்லி கேட்கிறோம், காசிப்ஸ் கேட்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் மைண்ட்ல வந்து 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 அது நமக்குள்ள டம்பான விஷயத்துல இருந்தும் அப்படியே திடீர்னு எண்ணங்கள் புறப்பட்டு வரலாம். அது கூட ஒரு ரூட்டாக இருக்கலாம். ஓகே. மூணாவது, பழைய எக்ஸ்பீரியன்சஸ், பழைய உணர்வுபூர்வமாய் நடந்த அனுபவங்கள் நம்மள உணர்ச்சிய பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி. சின்ன வயசுல நம்ம உட்காந்து இந்த பல்லாங்குழி விளையாடுறது, இல்ல அஞ்சாங்கால் விளையாடுறது யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனது, ஜாலியா இந்த மரத்துல ஊஞ்சல் கட்டி ஆடினது, இல்ல இந்த பாசிட்டிவ்க்கு இதெல்லாம் சொல்றேன் நானு. நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கூட எண்ணங்கள் வரலாம். இல்ல சேடா ஃபீல் பண்ண, நெகட்டிவா ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, ஐயோ இது மட்டும் என் லைஃப்ல நடந்திருக்கவே கூடாதுன்னு நினைச்ச சில விஷயங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கூட நமக்குள் டம்ப் ஆயிருக்கும். அதுல இருந்து கூட எண்ணங்கள் வரலாம். சோ மொத்தம் மூணு. எங்க ரூட்டு, ரூட் எது மூட்டு, ஃபர்ஸ்ட் வந்து பிலீஃப், நம்மளுடைய நம்பிக்கையின் அடிப்படையில சின்ன வயசுல இருந்து நம்ம எதை நம்பி வளர்ந்தோம், எதை சொல்லி நம்மளை வளர்த்தாங்க, எந்தெந்த லிமிடேஷன்ஸ் நம்மளை கட்டுப்படுத்தினது, இல்ல பாசிட்டிவா கூட சொல்லி வளர்த்துருக்கலாம். நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி கூட சில பேர் பாசிட்டிவாக கூட வளர்ந்துருக்கலாம். இது மாதிரி பிலீஃப் வந்து சும்மா யாராவது ரெண்டு பேர் பேசிட்டு போயிருப்பாங்க, அது பார்த்தா நமக்கு நம்பிக்கை வந்து, ஐயோ இந்த உலகம் வாழ்ற மாதிரியா இருக்கு, இது வாழ்றதுக்கு இடம் மாதிரியே இந்த உலகம் இல்லைன்னு சின்ன வயசு சொல்லியிருந்தா கூட அது கூட நமக்கு ஐயோ இது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம் போல இருக்குன்னு கூட பதிஞ்சிருக்கலாம். அந்த பாதுகாப்பின்மை நமக்குள்ள சின்ன வயசுல இருந்தே கேரியேட்டா இருக்கலாம். புரியுதுங்களா? இது நம்பிக்கை அடிப்படை. கண்டென்ட் வந்து தெளிவா உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் ஏன் எதை பாக்குறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்னா இதுதான் ரீசன். கண்டென்ட்ல இருந்தா எண்ணங்கள் வருகிறது. நம்ம என்ன எண்ணத்தை திரும்ப திரும்ப சிந்திக்கிறோமோ அது வந்து ஒரு என்ன ஆகுது, ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுது. எண்ணங்களும் உணர்ச்சிகளும் சேர்ந்து என்ன ஆகுது, கிரியேட்டிவ் பவரோட கிரியேட் பண்ணுது. அதனால நம்ம எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், ஏன் சீரியல் ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருக்கிறவங்களோட என்ன ஓட்டங்கள் வித்தியாசமா இருக்கும்.
நீங்க பாருங்க, பயங்கரமா ஆவியில நிறைஞ்சு ஜெபிப்பாங்க, பயங்கரமா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்கள மீறி ஒரு ஓட்டப்பாடு இருக்கும் இது மாதிரி சீரியல் பாக்குறது. ஏன்னா they will resonate with that energy. அங்க இருக்கிற ஒரு மாமியாரோட இவங்க ரெசனேட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேரக்டரோட ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா வீடே 2 சரிங்களா? அவங்கள மீறியே அந்த மாதிரி ஆட்கள் மாதிரி அப்படியே ஆப்ரேட் ஆவாங்க. அப்படியே அந்த அந்த சீரியல் நடக்கிற சீன் வீட்டுல நடக்கும். மருமகளை பத்தி ஊர்ல எல்லாம் குறை சொல்றது, நான் இப்படி நினைச்சேன் அப்படி அப்படின்னு மேனிப்புலேட் பண்றது, கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது வீட்டை, எல்லாமே ஒரு ஷேடோ டைப்ல இருந்து ஆப்ரேட் ஆகுறது செய்வார்கள் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க பாருங்க, மோஸ்ட்லி ஏன் வந்து ஒரு நீங்க எல்லா சீரியல்லையும் பாருங்க, ஒரு அப்பாவி பொண்ணு இருக்கும், ஒரு பயங்கரமான மாமியார் இருப்பாங்க, இல்ல ஒரு பாவமான மாமியார் இருப்பாங்க, ஒரு பயங்கரமான மருமக இருக்கும். சோ இவங்களை எப்படி டார்ச்சர் பண்றாங்க, அவங்க இவங்களை எப்படி டார்ச்சர் பண்றாங்க, அப்படியே யாருக்குமே வந்து பாசிட்டிவ் கேரக்டர் எடுத்துக்கிறது இல்ல. பாத்தீங்கன்னா பேரெல்லாம் பாசிட்டிவா அந்த பொண்ணு பேரை வச்சுதான் வருது. ஆனால் எடுக்கிற சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி, அப்படி ஒரு நெகட்டிவிட்டி, அப்படி ஒரு ட்ராமாவை ஒரு மனசுக்குள்ள தள்ளுற மாதிரி தான் சீன் எடுக்கிறாங்க. அதுவும் இந்த பிஜிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆழ்மனது டபால்னு ஓப்பன் ஆகி உள்ள உட்காந்துக்கும் எல்லா கழிவும். அப்படிதான் எடுக்கிறாங்க இல்லையா? அதனால we have to be really really careful and watching. எதை பாக்குறோம், எதோடு உணர்கிறோம். நீங்க ஒருவேளை அங்க சேர்ந்து அப்படியே அழுதிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கனமான ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் உங்களை நிரப்பி அது அப்படியே வீட்டையும் நிரப்பும். இதெல்லாம் ரொம்ப ரியல். இது வந்து பாவம் என்று நான் சொல்லல, புரியுதுங்களா? நீங்க சீரியல் பார்க்கிறீர்களா, நீங்க பாவம் செய்கிறீர்கள், நீங்க போய் நரகத்துல இப்படி பண்ணுவீங்க அப்படி பண்ணுவீங்கன்னு சொல்றாங்களா, நான் அதை சொல்லல. அதை பார்க்கிறதே நமக்கு நரகம் தான். அதுவே என்ன பண்றோம், we are inviting hell to our life. நம்ம சரீரத்துக்கு நம்ம சுகவீனமாகவும், நம்ம எல்லைகளுக்கு அது ஒரு சமாதான குறைவாகவும் அப்படி வேற மாதிரி இருக்குது. சில பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கே கன்வின்ஸ் ஆகி நீங்க பாக்குறது விஷயங்கள் வேறு. ஆனால் தவறு என்று தெரிந்தும் பொழுதுபோக்கு என்று நினைச்சு நம்ம தேவையில்லாம நிறைய கரப்ஷன்ஸ்குள்ள நம்மள அறியாம போயிடுறோம். சோ நம்ம கண்டென்ட் ரொம்ப முக்கியம். நம்ம அதான் காசிப்ஸ்ல இருந்து விலகி இருங்க. யாரும் யாரை பத்தி பேசினாலோ, ரெப்புடேஷனை குறைக்கிற மாதிரி, நன்மதிப்பை கெடுக்கிற மாதிரி பேசினாலோ அதுல பங்காளிகள் ஆகாதிருங்க. ஒருவேளை அவர்கள் குற்றமில்லாதவர்களா இருந்தால், குற்றமில்லாதவர்களுடைய ரத்தத்தை சிந்தினதுக்கான கர்மா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, we don't know. நமக்கே தெரியாது, நம்ம விதைகளை விதைத்து கொண்டு இருப்போம், அறுவடையை வேற எங்கிருந்தோ பார்ப்போம். நம்ம ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் எதிர்பார்த்துட்டு இருப்போம், ஆனா அதுல டிலே ஆயிட்டு இருக்கும், நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, இட் இஸ் ஆல் கனெக்டட். இது கொஞ்சம் ரொம்ப தீவிரமான மெசேஜ். ஏன்னா ஜஸ்ட் டு மேக் யூ ஆல் அவேர். எதுக்கு எது நடக்குது நமக்கு தெரியாது புரியாது இருக்கிற விஷயங்கள் உங்க மைண்ட்ல இருக்குமானால் இன்னைக்கு நீங்க தெளிவாயிடுங்க. அண்ட் ஹோலி ஸ்பிரிட் வில் ஹெல்ப் யூ கம் அவுட் ஆஃப் ஆல் தீஸ். ஒருவேளை அறியாமை நிமித்தம் நீங்க இதெல்லாம் சிக்கிக்கிட்டு இருப்பீங்கன்னா ஆவியானவங்களை அழகா அதுல இருந்து எடுத்துட்டு வருவார். மூன்றாவது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அதனாலதான் ரொம்ப தாரக மந்திரமா நம்ம சொல்றோம் ஜிஜி ஃபேமிலியில, ஃபர்கெட், ஃபர்கிவ், மறந்துருங்க, மன்னிச்சிருங்க. நாட் பிகாஸ் பீப்புள் ஆர் குட், அவங்க நல்லவங்கன்னு நம்ம சொல்லல மன்னிக்கிறதுனால, ஆனால் உங்க கையில நீங்க என்ன பண்ணாத தீப்பதத்தை எடுக்காதீங்க அப்படி சொல்றேன். புரியுதுங்களா? எதிரில இருக்கிறவங்க பண்ணது அநியாயம் தாங்க, ஆனா அவங்க மேல நீங்க வந்து இந்த கோவத்தை காட்டுறது எப்படின்னா, ஒரு கொல்லிக்கட்டையை கையில எடுத்து அவங்க மேல போட போறேன், they did wrong to me, நீ அவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த எமோஷன்ல, நெகட்டிவ் எமோஷன்ல நிரம்புறதே என்னன்னா, அந்த நெருப்பு அவங்கள போய் ரீச் பண்றதுக்குள்ள முதல்ல யார சுடுது, யார பாதிக்குது, நம்மள பாதிக்குது இல்லையா? ஒரு ஒரு கங்கு எடுத்து, நீங்க எரியற கங்கு எடுத்து கையில வச்சு தூக்கி போடுறது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமோ, அந்த மாதிரிதான் நமக்கு தீங்கிழைத்தவர்கள், நமக்கு தவறாய் நடத்தினவர்களை நம்ம வந்து நினைச்சு, மேபி வாயில சொல்லலனாலும் எண்ணத்தினால் நினைச்சு நினைச்சு நினைச்சு, அது 3 நாளா இருக்கலாம், 30 நாளா இருக்கலாம், சில பேருக்கு 30 வருஷம் கூட அந்த வலியை நம்ம சுமந்துட்டு இருக்கோம். அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம ஆத்மாவை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ரீலீவ் பண்ணி பண்ணி நம்ம கெடுத்து வைத்திருக்கிறோம். ஆத்மா கெடும்போது என்ன ஆகுது? ஆத்மா ப்ராஸ்பர் ஆகும் போது எல்லாவற்றிலும் நம்ம வாழ்ந்து சுகமா இருக்கிறோம். ஆத்மா இது மாதிரி விஷயங்கள்ல நம்ம புகைக்கப்படும் போது நம்ம சரீரத்திலயும் சரி எல்லா ஏரியாலையும் ப்ராஸ்பர் ஆகுறது ஹிண்டர் ஆகுது தானே? ஏன்? எஸ். அப்ப ரட்சிப்புங்கிறது வந்து ஏன்னா மொத்தத்தையும் மாத்துது. நமக்கு நம்மள ட்ரெயின் பண்றாரு ஆண்டவர், ஒரு விஷயத்திலயும் ட்ரெயின் பண்றாருன்னா அது எல்லாமே மிராக்குலஸா, எல்லாத்தையும் புதிய நம்மள நியூ கிரியேஷனா மாத்திட்டது உண்மை. ஆனா எந்த அளவுக்கு மாத்தி இருக்கிறாருங்கிறது நம்ம அறிந்தாதானே நமக்கு நம்ம எப்படி ஆப்ரேட் ஆக முடியும் தெரியும். இன்னொன்னு, இப்ப சிக்கிக்கிட்டு இருக்கிற விஷயம் கூட நம்ம எங்கெங்க சிக்கிட்டு இருக்குன்னே நமக்கு தெரியாதுதான், நீங்க எப்படி வெளியில வருவீங்க? அப்படியே நீங்க இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா யூல் பி வெரி கேர்ஃபுல். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவா சொல்லுவாரு, கண்டென்ட் அப்படின்னுவார்.
நீங்க ஏதாவது ராங் கண்டென்ட்ல மாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆண்டவர் இனிமே பேசுவார் பாருங்க. கண்டென்ட்டை பார்த்தோமா கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவார். இல்ல பிலீஃப், அங்கெல்லாம் வந்து வாங்கவே முடியாதுப்பா, அந்த நிலம் ரொம்ப கஷ்டம், அங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, வாங்கவே முடியாதுன்னு யாராவது சொல்றாங்கன்னா நீங்க அதை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்பினா எப்படியும் கொடுப்பாருங்கிறது தான் உங்களோட நம்பிக்கையா இருக்கணும். ஏன்னா தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. சோ அதனால அந்த பிலீஃபோட நீங்க இருக்கும்போது மற்றவர்களுடைய சஜஷனை வச்சு நம்ம மூவ் ஆக வேண்டியது. ஓஹோ முடியாது போல இருக்கு, சின்ன வயசுல நம்ம நம்புறோம் நம்ம நினைக்கிறோம். பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, இந்த பிலீஃப பத்தி நான் சொல்றதுக்கு, ஒரு 2 வயசு குழந்தைக்கு, ஒரு 1.5 வயசு குழந்தை அப்பதான் கத்துக்கிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, பிறந்து வளர்ந்து கத்துக்கிட்டு வருது. இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, பட் ஆனா ப்ளீஸ் ஒரு 2-3 மினிட்ஸ்ல நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இது ஒரு கண்டினியூட்டி விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன். 2 வயசு குழந்தைக்கு, 1.5 வயசு குழந்தை அப்பதான் கத்துக்குது. லைட்டு காட்டினா காட்டும், ஃபேனை காட்டினா காட்டும். யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நம்மளாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். கரெக்டா காட்டுது குழந்தை, டிவி வந்து காட்டுது, செல்போன். இப்போ இருக்கிற குழந்தைங்கள வேற லெவல்ல போகுது, ஆப்ரேட் பண்ணுது, யூடியூப் போகுது, ஃபிங்கர் அந்த நம்ம பேட்டர்ன் போட்டு வச்சு அதே போட்டுட்டு ஓபன் பண்ணலாம் போகுது. நம்ம சின்ன வயசுல குழந்தைங்க இருக்கும்போது அந்த பொருளை காட்டுறதே அவ்வளவு சந்தோஷப்படுக்கும். அப்படி ஒரு வயசுல நீங்க சேரை காட்டி இதுதான் டேபிள்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு அது பதிஞ்சிருச்சுன்னா அதுக்கா நல்லது கெட்டது தெரியற வரைக்கும் அந்த டேபிள்னு தான் அதை நினைச்சிட்டு இருக்கோம். யாரெல்லாம் நம்புறீங்க? ஏன்? அது அது அதுக்காக நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க, இது டேபிள் டேபிள் டேபிள்னு நினைச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு யாராவது அது சொல்லும் போது இல்ல அதுவா அது புரிஞ்சு கொள்ளும் போது அதே மாதிரி தாங்க நிறைய விஷயம் நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள அந்த மறுபிறப்பு அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்து ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரும்போதுதான், ஐயோ இவ்வளவு நாள் நான் இப்படி இல்ல நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா ஆண்டவர் நம்மள இப்படி எல்லாம் வச்சிருக்கிறாரு, இப்படி எல்லாம் நம்மள படைச்சிருக்கிறாரு, நம்மள இப்படி ஆளுகை செய்ய தானே பண்ணியிருக்காரு. நான் என்ன நோயாளினே நினைச்சிட்டு இவ்வளவு நாள் இருந்துட்டேனே, என்னால இதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்துட்டேனே, என் சுபாவத்தையே நான் மாத்தி யோசிச்சுட்டு இருந்துட்டேனே அப்படின்னு. புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன் அதனாலதான் கண்டினியூஸா 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 நம்ம என்ன பண்றோம், சரியான விஷயங்களை கேட்கணும். கண்டென்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, we have to hear சத்தியத்தை மறுபடியும் மறுபடியும் மறுபடியும், சரியான சத்தியத்தை, தேவனுடைய சத்தியத்தை, ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற புதிய சிருஷ்டியின் சத்தியத்தை நம்ம மறுபடியும் ஒரு முறை கேட்கறது இல்ல, ரிப்பீட்டடா. ஏன்னா இத்தனை வருஷம், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யுவர் ஏஜ் இஸ் 40 years, நீங்க ரட்சிக்கப்படுறது ஒரு 30 வயசுலனா நீங்க 20 வருஷம் வேற நம்பிக்கையில இருந்திருக்கிறீங்க. ஏன்? நீங்க சுத்தி இருக்கிற மனுஷங்க கொடுத்த நம்பிக்கை, சூழ்நிலை கொடுத்த நம்பிக்கை, டீச்சர்ஸ் கொடுத்த நம்பிக்கை, இது மாதிரி நிறைய விஷயங்கள், சிலது பாசிட்டிவா இருக்கலாம், நிறைய நெகட்டிவா இருந்திருக்கலாம். அதனால கூட உங்க லைஃப் இப்படி இங்க லேண்ட் ஆயிருக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து ஏன் இட் இஸ் டேக்கிங் டைம், ஆண்டவர் நம்மள டீச் பண்றாரு, ட்ரெயின் பண்றாரு, கண்டினியூல் ட்ரைனிங். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, இன்னும் இந்த டிஜி ஃபேமிலியில வந்தோடனே டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அது ரிப்பீட்டடானாலும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. ஏன்னா அது நமக்குள்ள பதிகிற வரைக்கும், அது பதிஞ்சு அது ஃப்ரூட் கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் விட மாட்டார். he will be repeating. ஏன்னா காட் நோஸ் நம்ம சப்கான்சியஸ் 2 விதத்துல தான். ஒன்னு 7 வயசுக்குள்ள பதிஞ்சிருக்கணும், அப்படி பதியல, நிறைய இந்த கெட்ட விஷயங்கள் தான் பதிஞ்சிருக்கு, நம்ம சப்கான்சியஸ் ரொம்ப டேமேஜா இருக்குது, அதனாலதான் நம்ம லைஃப் இப்படி இருக்கு, சிக்னஸ் இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, உறவுகள்ல பிரச்சனை இருக்கு, இப்படி எல்லாம் இருக்குதுன்னா, சோ ஒரே ஆப்ஷன் ரெப்பிட்டிஷன். அடுத்து ஆழ்மனதுக்குள்ள நிறைய விஷயங்கள் உள்ள போகணும்னா ரிப்பீட், ரிப்பீட்டை தவிர வேற வழியே கிடையாது. அதனால்தான் நமக்கு சொல்ல தெரியாது, அந்நிய பாஷைகளை பேசும்போது நம்மளை மீறி நம்ம அஃபர்மேஷனை கூட ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கலாம். நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தையே நமக்கு ரிப்பீட் பண்ணி நம்ம பேசலாம், நமக்கு தெரியாது. யோசுவாக்கு சொல்றாரு, இதை வந்து நீ இங்க இங்க கட்டிக்கோ, செவத்துல அடிச்சு வை, வாயில இருந்து விலகாது இருக்கட்டும், அதிக தியானமா இரு, இரவும் பகலும் தியானமா இரு. இப்படி எல்லாம் ஏன் சொல்றாரு? பிகாஸ் he is a creator, he knows us. நம்ம ஆழ்மனது எப்படி வேலை செய்கிறது என்று அவருக்கு தெரியும். நம்ம கண்டென்ட்னால எப்படி குழப்பி வச்சிருக்கோம்னு தெரியும், நம்ம பிலீஃப் சிஸ்டம்ஸ்னால குழப்பி வச்சிருக்கோம் தெரியும், நம்ம பழைய எக்ஸ்பீரியன்ஸோட மெமரிஸ்ல அது குழப்பி வச்சிருக்கோம் தெரியும். அதனால அதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, மறுபடியும் மறுபடியும் சத்தியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஏன் 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 திரும்ப பைபிள் வாசிக்கணும், ஏன் திரும்ப திரும்ப கேட்கணும் ஒரு மெசேஜ், ஏன் அந்நிய பாஷைகள் அதிகமா பேசணும்? இதெல்லாம் என்ன, ஒன்னு ஸ்பிரிச்சுவல் வே, அந்நிய பாஷையில பேசுவது, ஆவியில் நிரம்புவது என்பது தட் இஸ் த பெஸ்ட் வே. இன்னொன்னு கண்டினியூல் ஹியரிங், ஹியரிங் ஹியரிங் ஹியரிங், நல்ல விஷயங்களை, சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருப்பது, சத்தியத்தை பாடலாய் கேட்பது, அதை நம்ம வாயில அறிக்கை செய்வது, அதுதான் தான் இமேஜின் பண்ணுவது, விஷுவலைஸ் பண்ணுவது, இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி மாத்துறது, நான் இப்படிதான் இருக்க போறேன், சத்தியத்தின்படி நம்மள இமேஜின் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி அதுல வாழ்வதுதான் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ மாத்துறதுக்கான ஒரே வழி. புதிய எக்ஸ்பீரியன்சஸ மைண்ட்ல கொண்டு வருகிறது, அதையே வாழ்வது, அது கிராட்டிடியூட்ல நிரம்புவது, அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்றது, மேனிஃபெஸ்ட் பண்றது. ஓகே, இன் ஆல் வேஸ்
ஆனா நமக்கு டீச் பண்ணிருக்காரு, இந்த எல்லா டாபிக்கும் டீச் பண்ணிருக்காரா? நமக்கு அஃபர்மேஷன் சொல்லி கொடுத்திருக்காரா? விஷுவலைசேஷன் சொல்லி கொடுத்திருக்காரா? இமேஜின் பண்றது, ஒரு விஷயம் எனக்கு கிடைத்து விட்டது போல நான் உணர்ந்தது, தேவனுக்கு நன்றி சொல்வதுனா என்னன்னு வசனத்துக்கு படி சொல்லி கொடுத்திருக்காரா? மார்க் 11:23 சொல்லியிருக்காருல்ல. ஜெபத்திலேவே கேட்டுக்கொண்டிருவதை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? வாட் எவர் யூ ஆர் ஆஸ்கிங், இப்போ உன் ப்ரேயர் ரெக்வஸ்டா இருக்குது, ரெக்வஸ்ட் கிடையாதுப்பா, இதெல்லாம் நீ அணைத்து கொண்டாய் நீ உணர ஆரம்பி. ஐ காட் இட், ஐ எம் ஃபீலிங் குட், நான் ஹெல்தியா இருக்கிறேன், என் சரீரம் ஒவ்வொரு செல் அப்படி ஹெல்த் அப்படியே பபுள் ஆகுது, நான் ஹெல்த்ல மூவ் ஆகுறேன், நான் சுகமா இருக்கிறேன், நான் பலவீனன் கிடையாது, நான் பலவான் அப்படின்னு ஏன் சொல்றாரு? ஏன் இதெல்லாம் நமக்கு டீச் பண்ணிட்டு இருக்காரு. ஹெல்த்துக்கு அப்படி சொல்லி கொடுத்திருக்காரு, வெல்த்துக்கு அப்படி சொல்லி கொடுத்திருக்காரு, ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அக்செப்ட், ஃபர்கிவ், நோ எக்ஸ்பெக்டேஷன், இதெல்லாம் வந்து ஒரு தாரக மந்திரமா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர். இல்ல ரிலேஷன்ஷிப்க்குன்னு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாரு, பினான்ஸுக்குன்னு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. அப்போ இது எதனா புது டெக்னிக் எதனா இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். கிடையாது. சொல்லி கொடுத்த காரியத்தையே நம்ம திரும்ப திரும்ப செஞ்சாலே போதுமானது. அதுவே மோர் தென் இனஃப். அதுலயே நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணிருப்பீங்க பாருங்க. இவ்வளவு நாளைக்கு எவ்வளவு விஷயம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க. பாசிட்டிவா யாருக்குமே எதுவுமே நடக்காம இல்ல. ஏன்? ஏன்னா சத்தியம் வேலை செய்யும். சத்தியம் பயங்கரமா வேலை செய்யும். அதை நாங்க அனுபவித்திருக்கிறோம், எங்க லைஃப்ல நாங்க பார்த்திருக்கிறோம். ஏன்னா அறியாம இருந்த காலம் அது ஒரு பக்கம் வேற வேற மாதிரி போயிருக்கு லைஃப். ஆனா தெரிந்து புரிந்து இப்ப தெளிவா, இப்ப நான் ப்ரேயரோட ஸ்டார்டிங்ல சொன்னேன், நான் எதை செய்யறேன்னு எனக்கு தெரியும், ஏன் செய்யறேன்னு எனக்கு தெரியும், இது எப்படி முடியும்னு எனக்கு தெரியும். சோ எல்லாமே ப்ளூ பிரிண்ட் அழகா தெளிவா பரிசுத்தாவியான இது பண்ணும்போது எனக்கு ஏன் ஒரு நிச்சயம் இல்லாத தன்மை இருதயத்துல வரப்போகுது? வர வாய்ப்பே கிடையாது. நான் தெளிவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், ஐ எம் கிளியர். அதுதான் நான் இன்னைக்கு சொன்னேன், ஆண்டவர் நிறைய பேரை தெளிவுபடுத்த போறாரு. யூ ஆர் நாட் கோயிங் டு பி விக்டிம் ஆஃப் யுவர் மைண்ட். உங்க எண்ணங்களோட நீங்க ஒரு விக்டிம் ஆக இனிமே வாழ மாட்டீங்க. பிகாஸ் யூ நோ தட் யூ கேன் சூஸ் யுவர் தாட்ஸ். என் எண்ணங்களையே சூஸ் பண்ற அளவுக்கு என்ன வல்லமையில நிரப்பி வைத்திருக்கிறார் ஆவியானவர். அவர் சொல்றாரு, தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தினா என்ன? ஐ ஹவ் கிவன் யூ கிளியர் மைண்ட்னஸ். இப்போ ஒரு எண்ணம் வருது, பழைய பிலீஃப் சிஸ்டத்துல இருந்து டபால்னு ஒண்ணு வருது, நீ எல்லாம் வந்து அப்படிதானே இருந்த அப்படின்னு சொல்லி உங்க பழைய மெமரியில இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன சத்தியம் நீங்க சொல்லுவீங்க? அப்படி இருந்திருக்கலாம், ஆனா அது நான் கிடையாதே, நான் ஒரு நியூ கிரியேஷன், என்னை தேவன் புதிய மனுஷன் மாற்றி விட்டார் என்பதுதான் அந்த எண்ணத்துக்கு சரியான பதிலடி. அப்படி நீங்க சொல்லும் போது அந்த பழைய எண்ணம் என்ன பண்ணும்? அதுக்கு நீங்க ஃபீட் பண்ணாத போது அது இல்லாமல் போயிடும். கொஞ்ச நாளைக்கு நீங்க ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தாம விட்டுருங்க, ஒரு இருட்டுல போட்டு வச்சிருங்க, தானா வாடி வதங்கி போயிரும்ல. ஏன்? எஸ், நீங்க எதுக்கு நீர் பாய்ச்சுறீங்களோ, எதுக்கு உரம் போடுறீங்களோ அது வளரும். நீங்கள் எதை கண்டு கொள்ளாமல் விடுகிறீங்களோ அது உங்களை விட்டு அது இல்லாமல் போகும். தட் will start to death. அந்த மாதிரி தான் நாம என்ன பண்ணணும், பழைய விஷயங்கள் எல்லாம் அதுக்கு எற போடாம புதிய நம்பிக்கைகளுக்கு, புதிய சத்தியத்துக்கு, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அடையாளத்துக்கே நம்ம என்ன பண்ணணும், ரிப்பீட்டடா நம்ம உரம் போட்டு தண்ணி ஊத்தி, ஏன் அது அஃபர்மேஷன் ஆகும், அறிக்கைகளாகவும், விஷுவலைசேஷன் ஆகவும், ஏன் எதையெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் அதை மறுபடியும் மறுபடியும் நினைப்பூட்டுகிறதாகவும் பண்ணிக்கொண்டே இருக்கும் போது பழைய விஷயங்கள் அதை ஜெயிக்க முடியாது. எஸ். சோ ஆண்டவர் தெளிவா, இப்ப யாரெல்லாம் சொல்றீங்க, ஆமா எனக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிச்சு, புரிஞ்ச மாதிரி தான் இருக்குது அப்படிலாம் யாரா ஃபீல் பண்றீங்களா? ஏன்? இது வந்து எல்லாருக்கும் தெரியும், தெரியாம கிடையாது. இப்ப உங்களுக்கு வர எண்ணம் எங்குதோ வருது, டபால் வந்து மண்டையில குதிக்குது கிடையாது. நமக்குள்ள இருந்து தான் வருது, நமக்குள்ள இருந்து தான் வருது. நம்ம எதை பார்த்தோம், எதை கேட்டோம், எதை உணர்ந்து வளர்ந்தோம், என்ன என்ன விஷயங்கள் பிலீஃப போட்டோம், ம் என்ன மாதிரியான கண்டென்ட் எல்லாம் சுமந்துட்டு வந்தோம் இத்தனை வருஷம், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இதுல இருந்தா வருதே தவிர வேற எங்க இருந்தும் வரலங்க. அவ்வளவு அளவுக்கு பிசாசு வந்து நம்ம வாழ்க்கையில விளையாட ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு ஓப்பன் கிரவுண்டா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை விடல. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கும் போது நீங்க பயங்கரமான ஒரு 5 வால் ப்ரொடெக்ஷனோட இருக்கிறீங்க. சோ எண்ணங்கள் வந்து பிசாசு போடுகிறான், பிசாசு இது பண்றான், அவன் சொல்லுவான் நான் அந்த அளவுக்கு திறமையா இருந்தா நான் ஏங்க இத்தனை வருஷம் போராட போறேன், பார்த்து செய்யுங்கன்னு சொல்லுவான் பிசாசு. என்ன எல்லாத்துக்கும் நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படி சொல்லுவான். ஏன்? உங்க எண்ணங்கள் தான், நீங்க பண்ணி வச்சதுதான் அவனுக்கே தெளிவா தெரியும், நமக்குள்ள இருக்கிறது தான் தெரியும். அதனால இதுக்கு மேல எனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வருதா? ஓ, எனக்குள்ளதானா, சரி ஓகே ஓகே அப்ப சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு லைட் வருதா? அப்ப சரி பண்ணிடலாம், இதுக்கு மேல எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஆண்டவர் தெளிவா சொல்ற 2 கொரிந்தியர் 10:4-5. அதை எடுத்து நீங்க வாசிங்க, ஃப்ரீயா இருக்கும் போது வாசிங்க. எந்த எண்ணத்தையும் அப்படியே சிறை பிடிக்கிற வல்லவர்களா நம்ம வச்சிருக்காராம். அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் எல்லாம் அப்படி சும்மா சாதாரணமா தவிடுபடி ஆக்கிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கான வல்லமை நமக்குள்ள இருக்கிறதா. அதனால எண்ணங்கள் தான் போராட்டம்னா அந்த எண்ணத்தை ஜெயிக்கிற வல்லமை. ஐ கேன் சூஸ் மை தாட், ஐ கேன் சூஸ் மை ஃபீலிங், ஐ கேன் சூஸ் மை எமோஷன்ஸ்.
புரியுதுங்களா? அந்த அளவுக்கு வச்சிருக்கிறார். நான் எப்படி உணரப் போகிறேன், எதை நினைக்க போகிறேன், எதை மாதிரி ஃபீல் பண்ண போறேங்கிறது கூட நான் சூஸ் பண்ற அந்த ஒரு அத்தாரிட்டியில தான் வச்சிருக்கிறாருன்னும் போது நான் எப்படி ஒரு விக்டிமா மாற முடியும்? யாராச்சும் வந்து என்ன பேடா ஃபீல் பண்ண வச்சிட முடியுமா? முடியாதுங்கிறது தான் சத்தியம். முடியும்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். எங்க சிஸ்டர் ஒரு வார்த்தை டக்குன்னு கேட்டா மனசு அப்படியே ஆயிடுது அப்படி சொல்றோம். இல்ல அப்படி ஒரு நிலைமையில இல்ல. நம்ம அப்படி நினைச்சு வச்சிருக்கோம். ஆப்ஷன்ஸ் இல்லன்னு நினைச்சிட்டோம். ஒருத்தங்க திட்டினா நம்ம கஷ்டம் தான் படணும். ஒருத்தங்க திட்டினா நம்ம அழதான் செய்யணும். ஒருத்தங்க திட்டினா நம்ம சோர்ந்து தான் போகணுங்கிறது நம்மளுடைய பழைய நம்பிக்கையில் வந்த எண்ணங்கள். ஆனா நீங்க அதை எப்படி மாத்தலாம்? அவங்க திட்டினாலும் நான் அத ரொம்ப உள்ள எடுக்காம என்னால இருக்க முடியும். என்ன ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? இம்யூனா வச்சிருக்கிறார். எமோஷனல் இம்யூனிட்டி எனக்கு இருக்கு. நீ இருதயம் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். என் இருதயம் பழைய மாதிரி இல்ல. நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். யாராவது என்ன சொல்லும் போது கூட அது என்ன பண்ணும்? அப்படி நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த இதுலலாம் புல்லட் ப்ரூஃப் மாதிரி புல்லட் ப்ரூஃப்ல குண்டு துளைக்காத புல்லட் ப்ரூஃப் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அது என்ன குண்டே துளைக்காதான். அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் புல்லட் ப்ரூஃப் நம்ம இருதயத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்புல அதெல்லாமும் நடந்திருக்கு. நமக்கு விஷயம் தெரியாதனால நம்ம என்ன பண்றோம்? நம்ம நிராயுத பாணியா இருக்கிறோம். யார் வேணா நம்மள வந்து ஹர்ட் பண்ணலாம். போற வரவங்க எல்லாம் நம்மள வந்து ஏதாவது சொல்லிட்டு கஷ்டப்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ஸ்டேட்ல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம். அது அறியாமை. அது அறியாமை. அப்படி இல்லைன்னு அதை நம்மள சொல்லி கொடுக்குறார். கண்டிப்பா வந்துருவீங்க பாருங்க. ஐயோ இதெல்லாம் எப்படி சிஸ்டர் முடியுமான்னு யோசிக்கிறீங்க. நான் சத்தியத்தை தானே சொல்றேன். நான் பேசுறது ட்ரூத். இது யாருக்கும் வேலை செய்யும். எனக்கு வேலை செய்யுமானா யாருக்கும் வேலை செய்யும். நம்ம இப்படியே இருந்து இப்படியே ஃபீல் பண்ணி நெந்து நூடுல்ஸ் ஆகி அப்படியே வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. பரிசுத்த ஆவியான நமக்கு அதுக்கு கொடுக்கப்படவில்லை. நம்மள வந்து அப்படி சூப்பரா நடத்தி கொண்டு போவார். ஏன் யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? ப்ரே பண்ணலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா நீங்க எனக்குள்ள நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு கிடைத்த நேரத்துல என்னால முடிந்த வரைக்கும் ஐ பிலீவ் ஐ டோல் தேம் லார்ட். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நீங்க இன்னும் ஆழமா இந்த தியானத்துக்குள்ள இவர்களை கொண்டு போங்க ஆண்டவரே. நீங்க எங்க மேல எவ்வளவு அக்கறையா இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறீங்க. ஒரு விஷயத்தை எங்களுக்கு போதிக்கிறீங்க. எங்களை வழிநடத்துகிறீங்க. அட் லாஸ்ட் யூ எக்ஸ்பெக்ட் ஒன் திங். என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். எல்லா நேரத்திலையும் மன நிம்மதியாய் ரம்யமாய் நிலைவரவான ஆவியோடு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஏசப்பா. எஸ் லார்ட் லெட் அதை நாங்க புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு அப்படியே கோஆபரேட் பண்ணுகிற கிரேஸ் எங்க ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். உங்க கண்டினியூல் ட்ரைனிங்க்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்க கண்டினியூல் ட்ரைனிங்க்கு எங்களை நாங்க அப்படியே அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கண்டினியூஸா நீங்க சொல்றீங்க நான் உனக்கு போதித்து அப்படின்னு சொல்றீங்க. ஐ வில் டீச் யூன்னு சொல்றீங்க. எஸ் லார்ட் கண்டினியூலா நடத்துவேன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. தொடர்ச்சியாய் எங்களை அப்படியே உங்க கைடன்ஸ் உங்க கவுன்சில் எங்களுக்கு கிடைக்கும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. சோ அதோட எங்களுக்கு இந்த ஃபெலோஷிப்பை கொடுத்துருக்கிறீங்க. சிஸ்டர்ஸ் பிரதர்ஸை கொடுத்துருக்கிறீங்க. கிரேஸ் ஷேரிங் என்னன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. இது எல்லாத்தையும் நாங்க பயன்படுத்தி கொண்டு எங்க வாழ்க்கையை நாங்கள் அருமையாய் அமைத்துக் கொள்ள முடியும். கிரியேட் பண்ணிக்க முடியும். பரிசுத்த ஆவியானோட சேர்ந்து கிரியேட் பண்ணி பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நாங்க உருவாக்கி கொள்ள முடியும். எங்க பிள்ளைகளுக்கு உருவாக்க முடியும். எங்க ஜெனரேஷன்ஸை நாங்க மாத்த முடியும் ஆண்டவரே. எஸ் லார்ட் எங்களை நிச்சயம் உள்ளவர்களாய் வச்சிருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We give you all the glory. I bless each and everyone. இன்னைக்கு கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இது அவங்களுக்கு ரொம்ப ரியலா மாறட்டும் ஆண்டவரே. இதை பத்தின தியானம் பெருகட்டும்ப்பா. இந்த 3 அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு பதியட்டும். என் எண்ணங்கள் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்னுடைய பழைய என்ன நம்பிக்கையின் அடிப்படையில வரலாம். இல்ல நான் பார்த்த விஷயங்கள் கண்டென்ட்ல இருந்து வரலாம். 3வது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வரலாம். எப்படி எது வந்தாலும் எனக்கு தீர்வு இருக்கிறது. அதை நான் ஹேண்டில் பண்ணணும். அது வெளியில வரும்போது அதை வந்து நம்ம அப்படியே ஓப்பன் ஹேண்டா விட்டுறாம அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற தெளிவு. அதற்கான அப்படி பாசிட்டிவா சத்தியத்தை நான் பேசி அந்த குரலை நான் அதட்ட வேண்டும். அந்த எண்ணத்தை தகர்க்க வேண்டும் அப்படிங்கிற தெளிவு அவர்களுக்கு உண்டாகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. எஸ் லார்ட் நீங்க எங்களை டீச் பண்ற விதத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம். We give you all the glory in Jesus name. Amen. Amen.